விசிடி எண் 1685, இடம் ஹெபகோடி, கர்நாடக், முரளி தேதி 1/5/1968, பிறகு 21/5/1968, விளக்கம் கொடுக்கப்பட்ட தேதி 28/7/2012. आज का रात्रि क्लास है இன்றைய இரவு வகுப்பு 1/5/1968 1/5/1968. बच्चों ने अनुभव सुनाया। குழந்தைகள் அனுபவத்தை சொன்னார்கள். एक दो से कलम लगती जाती है। ஒருத்தர் இன்னொருத்தர் மூலமாக பதியம் போடப்படுகிறது. विचार है जो भी यहाँ आए सभी के फोटो हों। ஒரு எண்ணம் இருக்கிறது. என்னவென்றால் இங்கு யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் அனைவரின் போட்டோ இருக்கணும். ऐसी जगह हो जहाँ सभी फोटो लगाए जाएं। இப்படிப்பட்ட இடத்தில் இருக்கணும் எங்கு எல்லாருடைய போட்டோவையும் வைக்க முடியலாம். और हर सेंटर का अलग अलग ग्रुप हो। பிறகு எல்லா சென்டருடைய தனித்தனி குரூப் இருக்கணும். इसमें फायदा क्या होता है? இதில் என்ன லாபம் ஏற்படுகிறது? बाप जब बैठते हैं தந்தை எப்பொழுது அமர்கிறாரோ बच्चों को याद करते हैं ना, குழந்தைகளை நினைவு செய்கிறார் இல்லையா? जो सपूत बच्चे हैं, सर्विसेबल हैं, उनको जास्ती याद करते हैं। யாரு நல்ல குழந்தைகள், சர்வீசேபிள் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களை அதிகமாக நினைவு செய்கிறார். यूं तो सभी बच्चे हैं, இப்படி பார்த்தீர்கள் என்றால் அனைவரும் குழந்தைகள் தான். उनमें जो जास्ती सर्विस करते हैं, அதிலையும் யார் அதிகமாக சர்வீஸ் செய்கிறார்களோ, जैसे मम्मा की आत्मा गई, எப்படி மம்மாவினுடைய ஆத்மா போனது, तो मम्मा कहने से शरीर पहले याद आता है। அப்பொழுது மம்மா என்று சொன்னால் உடல்தான் முதலில் ஞாபகம் வருகிறது. फिर समझा जाता है कि वो आत्मा चली गई। பிறகு புரிந்து கொள்ளப்படுகிறது அந்த ஆத்மா சென்று விட்டது. तुम अनुभव सुनाते हो, बाप भी अनुभव सुनाते हैं। நீங்களும் அனுபவத்தை சொல்கிறீர்கள், தந்தையும் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். बाप जब आते हैं தந்தை எப்பொழுது வருகிறாரோ तो मम्मा की आत्मा की याद करेंगे ना। அப்பொழுது மம்மாவினுடைய ஆத்மாவை நினைவு செய்வார் இல்லையா? बहुत अच्छी सर्विस करती थी, ரொம்ப நல்ல சர்வீஸ் செய்தாங்க, बहुतों का कल्याण किया है। நிறைய பேருக்கு நன்மையை செய்தாங்க. ड्रामा अनुसार उनको शरीर छोड़ना था, டிராமாவின் அடிப்படையில் அவங்களுக்கு உடலை விட வேண்டியதாக இருந்தது. मम्मा जहाँ भी होगी மம்மா எங்கேயும் இருந்தாலும் अच्छा ही पार्ट बजाती होगी।
நல்ல பாட்டை தான் செய்து கொண்டு இருப்பார்கள். जो अच्छे अच्छे बच्चे होते हैं सब யாரு நல்ல நல்ல குழந்தைகள் இருக்கிறார்களோ सर्विस करते हैं। அவர்கள் சர்வீஸ் செய்கிறார்கள். तो सर्विस के स्थान दिल्ली, देहरादून, बनारस, बम्बई याद आवेंगे ना। அப்பொழுது சர்வீஸ்க்கான இடமாகிய டெல்லி, டெஹ்ராடூன், பனாரஸ், பாம்பே இது நினைவுக்கு வரும் இல்லையா? यहाँ भी बाबा देखते रहते हैं चारों तरफ। இங்கேயும் பாபா நான்கு பக்கமும் பார்த்து கொண்டே இருக்கிறார். इसलिए बत्ती भी लाल नहीं लगाई। யாரோ ரெட் சிவப்பு கலர் லைட் கூட போடல. दिखाई नहीं पड़ता है। அதனால் பார்க்க முடியவில்லை, தென்படாது. बच्चों को देखते हैं, குழந்தைகளை பார்க்கிறார். सर्विसेबल है तो प्यार भी करते हैं। சர்வீசபிளாக இருந்தால் நேசிக்கிறார். आत्माओं को ही तो प्यार किया जाता है। ஆத்மாக்களை தான் நேசிக்கப்படும் இல்லையா? आत्मा ही अच्छी सर्विस करती है। ஆத்மா தான் நல்ல சர்வீஸை செய்கிறது. जो अच्छे सर्विस करने वाले होंगे யார் நல்ல விதமாக சர்வீஸை செய்யக்கூடியவர்கள் இருப்பார்களோ उनको 2 मिनट जाती ही देखेंगे। அவர்களை 2 நிமிடம் அதிகமாகவே பார்ப்பார். बाबा तो अपना अनुभव सुनाते हैं। பாபா தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். लव तो आत्मा से है ना। அன்பு என்பது ஆத்மாவோடு இருக்கிறது இல்லையா? शरीर का लव तो नहीं है। உடலோடு அன்பு இல்லை. बाप आत्मा को ही प्यार करते हैं। தந்தை ஆத்மாவை தான் நேசிக்கிறார். सर्विसेबल बच्चों को देखेंगे, சர்வீசபிள் குழந்தைகளை பார்க்கிறார். तो उन बच्चों को कशिश होगी। எனவே அந்த குழந்தைகளுக்கு ஈர்ப்பு ஏற்படுகிறது. समझेंगे बाबा को जाकर पकड़े। புரிந்து கொள்கிறார்கள், பாபாவை சென்று விட்டு பிடிக்கணும். परंतु ऐसा हुक्म नहीं है। ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஆர்டர் இல்லை. बच्चों को जोर से नहीं खींचता हूँ। குழந்தைகளை மிகவும் வேகமாக ஈர்ப்பதில்லை. कोई में दैवी गुण नहीं है तो उनको देखेंगे भी नहीं। சிலரில் தெய்வீக குணம் இல்லையானால் அவர்களை பார்க்கவும் மாட்டார். आत्मा में अवगुण देखा तो ध्यान नहीं देंगे। ஆத்மாவில் அவகுணத்தை பார்த்தால் பிறகு கவனம் செலுத்த மாட்டார். समझेंगे ये बच्चा अच्छा नहीं है। புரிந்து கொள்வார் என்னவென்றால் இந்த குழந்தை நல்ல குழந்தை இல்லை. इनमें ये भूत है। இவருக்குள் இந்த பூதம் இருக்கிறது. फलानी आदत इनकी खराब है। இவர்களின் குறிப்பிட்ட பழக்கங்கள் கெட்டதாகும். आदतों को भी देखता हूँ। பழக்கங்களையும் பார்க்கிறேன். खान पान चलन सब देखता हूँ। சாப்பிடுறது, குடிக்கிறது, நடத்தை அனைத்தையும் பார்க்கிறேன். आपे ही सर्विस करते हैं या कहने से सर्विस करते हैं। தானாகவே சர்வீஸ் செய்கிறார்களா இல்லையானால் சொல்லிய பின் சர்வீஸ் செய்கிறார்களா?
बाप तो सभी बातें देखते हैं, தந்தை அனைத்து விஷயங்களையும் பார்க்கிறார். बाप का फर्ज है बच्चों को देखना, குழந்தைகளை பார்ப்பது இது தந்தையினுடைய கடமையாகும். प्यार करना, நேசிப்பது, क्योंकि प्यार भी कट को उतारती है. ஏனென்றால் அன்பும் துரும்பை நீக்குகிறது. कशिश तो होती है ना, ஈர்ப்பு ஏற்படுகிறது இல்லையா? कशिश होती है तो मजा आता है, ஈர்ப்பு ஏற்படும் பொழுது சந்தோஷம் வருகிறது. एक एक फूल को देखेंगे, ஒவ்வொரு பூக்களையும் பார்ப்பார். बगीचे में जाते हैं तो एक एक फूल को देख करके खुश होते हैं ना. பூந்தோட்டத்தில் செல்கிறோம், அப்பொழுது ஒவ்வொரு பூக்களையும் பார்த்துவிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இல்லையா? महिमा की जाती है, மகிமை செய்யப்படுகிறது. तो ये भी बाबा का बगीचा है. எனவே இதுவும் பாபாவினுடைய தோட்டமாகும். जो सर्विस करते हैं, யாரு சர்வீஸ் செய்கிறார்கள்? ब्राह्मणियों से भी पूछता हूँ, பிராமணிகளிடமும் கேட்கிறேன், ये सर्विस कर सकते हैं? இவர்களால் சர்வீஸ் செய்ய முடியுமா? तो उनको देखने की दिल होगी, அப்பொழுது அவர்களை பார்ப்பதற்காக மனசு வரும். निहाल तो होगा ना. गैन भी है नजर से निहाल, किन्ना प्यारा सतगुरु. நிரம்பி விடுகிறார்கள், பாடவும் படுகிறது, நஜர் se நிஹால் கிந்தா பியாரா சத்குரு. அதாவது ஒரு பார்வையின் மூலமாக எவ்வளவு நிரப்புகிறார், இவ்வளவு அன்பான சத்குரு. अभी तुम बच्चे समझते हो कि नजर से निहाल करने वाला तो एक ही बाप है. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள், ஒரு பார்வையின் மூலமாக நிரப்பக்கூடியவர் ஒரே ஒரு தந்தை தான் ஆவார். गति सदगति को ही निहाल कहा जाता है. கதி பிறகு சத்கதி இதையதான் நிஹால் என்று சொல்லப்படுகிறது. यहाँ तो हर एक बात समझाई जाती है. இங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைக்கப்படுகிறது. नहीं तो तुम क्या जानो बीज कौन है, झाड़ क्या है. இல்லையானால் நீங்கள் என்ன அறிவீர்கள், விதை யாரு, மரம் யாரு என்று? दुनिया में तो कितने ढेर के ढेर शास्त्र हैं. உலகத்தில் எவ்வளவு அதிகமாக சாஸ்திரங்கள் இருக்கிறது. यहाँ तो समझते हैं ये भक्ति मार्ग पास्ट हो गया, இங்கு புரிந்து கொள்கிறார்கள் இந்த பக்தி மார்க்கம் கடந்து விட்டது என்று. अभी बच्चों को बाप से वर्षा लेना है. இப்பொழுது குழந்தைகளுக்கு தந்தையிடமிருந்து ஆசியை எடுத்துக்கொள்ளணும். तो बच्चों को बाप कहते हैं दैवी गुण धारण करो. அப்பொழுது குழந்தைகளுக்கு தந்தை சொல்கிறார், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். यहाँ झूठ बोलेंगे तो समझो ये बहुत बड़ी दरबार है. இங்கு பொய் சொன்னால் புரிந்து கொள்ளுங்கள், இது மிக பெரிய தர்பார் ஆகும். தர்பார் என்றால் அரசவை ஆகும். उस दरबार से कोई छूट नहीं सकता.
இந்த அரசவையிலிருந்து யாராலையும் தப்ப முடியாது. यहाँ तो सच भी पकड़ जाते हैं। இங்கு உண்மையும் பிடிக்க வருகிறது. कोई कोई पाप किए हुए भी छूट जाते हैं। பிறகு சிலர் பாவங்கள் செய்யப்பட்டிருக்கிறவர்களும் தப்புகிறார்கள். कहाँ எங்கு? कहाँ सच्चे पकड़ जाते हैं? எங்கு உண்மையானவர்களும் பிடிக்கப்படுகிறார்கள்? यहाँ इस दुनिया में पाप करते हैं तो भी छूट जाते हैं। இங்கு இந்த உலகத்தில் பாவங்கள் செய்தாலும் அவர்கள் தப்பி விடுகிறார்கள். ऐसी आज की दुनिया में हजामों की दरबार है। இப்படி இன்றைய உலகத்தில் இது நாவிதரின் அரசவையாகும். झूठी जजमेंट दे देते हैं। பொய்யான தீர்மானத்தை தருகிறார்கள். क्योंकि नंबरवार तो है ना। ஏனென்றால் வரிசைகரமாக இருக்கிறார்கள் இல்லையா? कोई ऐसा काम करता है तो कहेंगे तुम तो हजाम हो। யாராவது இப்படிப்பட்ட வேலையை செய்யும் பொழுது சொல்கிறார்கள், நீ நாவிதர் ஆவாய். तुमको अकल नहीं है। உனக்கு மூளையே இல்லை. फांसी भी दे देते हैं। தூக்கு தண்டனையும் கொடுக்கிறார்கள். फिर कोई होशियार तीखा बैरिस्टर निकलता है। பிறகு யாராவது மிகவும் புத்திசாலியாக கூர்மையாக இருக்கக்கூடிய வக்கீல் வந்தால் तो छुड़ा भी देते हैं। பிறகு அவர்களை விடுவிக்கிறார்கள். तो उन जजों को जिन्होंने झूठा पकड़वाई दिया, எனவே அந்த நீதிபதிகளுக்கு யாரு பொய்யாக குற்றம் சாட்டி விட்டார்களோ, जेल में डलवाई दिया, उनको हजाम कहेंगे ना। சிறையில் போட்டு விட்டனர். பிறகு அந்த நீதிபதிகளை நாவிதர் என்று சொல்லப்படும் இல்லையா? अपील पर छोड़ दिया तो उनको जट कहेंगे। क्योंकि अपील न करें तो बड़ा नुकसान हो जाए। பிறகு அவர்களை மேல்முறையிடுகிறார்கள். ஏனென்றால் மேல்முறையிடவில்லை என்றால் பிறகு மிக பெரிய நஷ்டம் ஏற்படுகிறது. बैरिस्टर देखता है बेचारा गरीब है, ये तो इनोसेंट है। பிறகு வக்கீல் பார்க்கிறார்கள், இவர்கள் மிகவும் ஏழை ஆவார்கள், மிகவும் கள்ளங்கபடமற்றவர்கள் ஆவார்கள். तो बोला मैं इनकी वकालत देखता हूँ। அப்பொழுது சொன்னார், நான் இவங்களுடைய ஜட்ஜ்மெண்டை பார்த்து கொள்கிறேன். वकालत करके उनको छुड़ाई दिया। தீர்மானம் செய்து விட்டு அவர்களை விட்டுவிட்டனர். उनको अपना बच्चा बनाकर सिखलाए बैरिस्टर बनाई दिया। பிறகு அவர்களை கற்றுக் கொடுத்து அவர்களை வக்கீலாகி விட்டார்கள். तो इस दुनिया में झूठ तो बहुत है। எனவே இந்த உலகத்தில் பொய் அதிகமாக இருக்கிறது. ऐसा झूठ है जो सच्चे फंस पड़ते हैं और झूठे छूट जाते हैं। இப்படிப்பட்ட பொய் இருக்கிறது. என்னவென்றால் உண்மையாக இருக்கக்கூடியவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள், பிறகு பொய்யாக இருக்கக்கூடியவர்கள் தப்பி விடுகிறார்கள். अंधेर नगरी है ना। குருடர்களின் ராஜ்யம் இல்லையா? सभी को श्री श्री कह देते हैं।
அனைவரையும் ஸ்ரீ என்று சொல்கிறார்கள். हिंदू भी श्री, मुसलमान भी श्री. ஹிந்துவும் ஸ்ரீ, பிறகு முஸ்லிமும் ஸ்ரீ. तो अंधेर नगरी हो गई ना. எனவே இது குருடர்களின் நகரம் ஆகிவிட்டதில்லையா? फिर आखिरीन कण कण पत्थर पत्थर को भी श्री कह देते हैं. பிறகு கடைசியாக ஒவ்வொரு கல்லையும் ஸ்ரீ, அதாவது சிரேஷ்டமானது என்று சொல்லிவிட்டனர். ऐसा माया बुद्धि को ताला लगा देती है. இப்படி மாயை புத்தியை பூட்டி விடுகிறது. जो बिल्कुल भी समझ नहीं सकेंगे. அதன் மூலமாக சுத்தமாக புரிந்து கொள்ள முடியாது. ये बेहद का बाप बाप भी है. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை தந்தையும் ஆவார், टीचर भी है. ஆசிரியரும் ஆவார், सदगुरु भी है. சத்குருவும் ஆவார். कम से कम पढ़ाने वाले को तो याद करो. குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக படிப்பிக்க கூடியவரை நினைவு செய்யுங்கள். फिर भी कहते हैं बाबा हम तो भूल जाते हैं. ஆனாலும் சொல்கிறார்கள், பாபா நாங்கள் மறந்து விடுகிறோம். अच्छा, बाप को याद करो, सदगुरु को याद करो. நல்லது, பாபாவை நினைவு செய்யுங்கள், சத்குருவை நினைவு செய்யுங்கள். गायन भी है, तुम ही हो माता पिता तुम ही हो. பாடவும் படுகிறது, நீங்கள்தான் அம்மா, நீங்கள்தான் அப்பா. ज्ञान का सागर है अर्थात टीचर है. ஞானத்தின் கடல் ஆவார், அப்படியானால் ஆசிரியர் ஆவார். वो गुरु लोग तो जैसे भक्ति के सागर हैं. அந்த குருக்கள் பக்தியினுடைய கடல் ஆவார்கள். और मैं हूँ ज्ञान का सागर. பிறகு நான் ஞான கடல் ஆவேன். जो भक्ति के सागर हैं वो भगवान को सर्वव्यापी कह करके सबकी बुद्धि को भगाते रहते हैं. யார் பக்தியினுடைய கடலாக இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை அனைத்து இடத்திலும் வியாபித்து இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு புத்தியை எல்லா இடத்திலும் ஓட வைக்கிறார்கள். इसलिए वो हैं भक्ति के सागर. அதனால்தான் அவர்கள் பக்தியினுடைய கடல் ஆவார்கள். और मैं अपना परिचय दे करके सबकी बुद्धि को ठिकाना देता हूँ. பிறகு நான் தன்னுடைய அறிமுகத்தை கொடுத்துவிட்டு அனைவரின் புத்தியை கரை சேர்க்கிறேன். एक पक्का ठिकाना देता हूँ. ஒரே ஒரு பக்கவாக கரையை தருகிறேன். इसलिए मैं हूँ ज्ञान सागर. அதனால்தான் நான் ஞான கடல் ஆவேன். तो कहेंगे भक्ति तो ज्ञान नहीं है. எனவே சொல்கிறார்கள், பக்தி என்பது ஞானம் இல்லை. मनुष्यों में ज्ञान होता ही नहीं है. மனிதர்களில் ஞானமே இருப்பதில்லை. तो मनुष्यों की है भक्ति. எனவே மனிதர்களின் பக்தி ஆகும். ज्ञान एक भगवान से आता है. ஞானம் ஒரே ஒரு கடவுளிடமிருந்துதான் வருகிறது. ये भी समझाया है. இதுவும் புரிய வைத்தார். अभी हम ब्राह्मण हैं, இப்பொழுது நாம் பிராமணர்கள் ஆவோம். फिर ब्राह्मण से देवता बनेंगे. அதற்கு பிறகுதான் பிராமணர்களில் இருந்து தேவதை ஆகுவோம். बाबा को याद करते रहेंगे तो तुम्हारी आत्मा सतो प्रधान बन जाएगी. பாபாவை நினைவு செய்து கொண்டே இருந்தால் பிறகு உங்களுடைய ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். ब्राह्मण ही अभी सीढ़ी चढ़ना शुरू करते हैं. பிராமணர்கள் தான் இப்பொழுது ஏணியை ஏறுவது ஆரம்பிக்கிறார்கள்.
चढ़ती कला ब्राह्मणों की होती है, ஏறும் கிளை பிராமணர்களது தான் ஏற்படுகிறது. उन ब्राह्मणों की चढ़ती कला होती है जो पुरुषार्थ करते हैं. எந்த பிராமணர்கள் புருஷார்த்தத்தை செய்கிறார்களோ முயற்சி செய்கிறார்களோ அவர்களது தான் ஏறும் கிளை ஏற்படுகிறது. शरीरार्थ नहीं करते, किसके अर्थ करते हैं? அவர்கள் உடலுக்காக செய்யவில்லை, ஆனால் யாருக்காக செய்கிறார்கள்? पुरुष माने आत्मा, पुरुषार्थ आत्मा के अर्थ करते हैं. புருஷ் என்றால் ஆத்மா, எனவே ஆத்மாவுக்காக செய்கிறார்கள், புருஷார்த்தம் செய்கிறார்கள். उन ब्राह्मणों की बात है चढ़ती कला. அந்த பிராமணர்களின் தான் விஷயமாகும். என்னவென்றால் ஏறும் கிளை. परंतु तुम्हारे में भी नंबरवार हैं. ஆனால் उங்களிலும் வரிசைகரமாக இருக்கிறார்கள். इसलिए बाप कहते हैं कि मुझे याद करो तो तुम सतो प्रधान बन जाएंगे. எனவே தந்தை சொல்கிறார், என்னை நினைவு செய்தால் நீங்கள் சத்தோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். ख्याल करो कि हम क्या पद पावेंगे. யோசியுங்கள், நாம் என்ன பதவியை அடையவிருக்கிறோம். उस बात पर है पुरुषार्थ. இந்த விஷயத்தின் மீதுதான் இருக்கிறது புருஷார்த்தம். और दैवी गुण भी चाहिए. பிறகு தெய்வீக குணங்களும் தேவை. दूसरों को आप समान बनाना है. மற்றவர்களை தனக்கு சமமாக ஆக்கணும். और अंदर बाहर सच्चा रहना है. பிறகு உள்ளுக்குள்ளும் வெளியிலும் இரண்டிலும் நாம் உண்மையாக இருக்கணும். 1/5/1968 की वाणी का दूसरा पेज. बाकी झूठ तो बोलना ही नहीं चाहिए. வாணியினுடைய 2வது பக்கம். பிறகு பொய்யை சொல்லவே கூடாது. झूठ बोलते रहेंगे तो पद ही भ्रष्ट हो जाएगा. பொய் சொல்லிக் கொண்டே இருந்தால் பதவி பிரஷ்டமாகிவிடும். பதவி என்பது அழிந்துவிடும். कैसे? எப்படி? झूठ बोलते रहेंगे तो झूठ की दुनिया में जन्म लेना पड़े. பொய் சொல்லிக் கொண்டே இருந்தால் பிறகு பொய்யினுடைய உலகத்தில் தான் பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கும். सच बोलेंगे तो सच खंड अर्थात सतयुग में आवेंगे. உண்மையை சொன்னால் பிறகு உண்மையான உலகமாக இருக்கக்கூடிய சத்யுகத்தில் வருவோம். श्रेष्ठ पद हो जाएगा. சிரேஷ்டமான பதவி ஏற்படும். तभी बाबा कहते हैं अपनी जांच करो. அப்பொழுதுதான் பாபா சொல்கிறார், தன்னை செக் பண்ணிக்கோங்க. हमने कोई विकर्म तो नहीं किया. நாம் எந்த விதமான விகர்மத்தை செய்யவில்லை இல்லையா? नहीं तो अपनी ही तकदीर को घाटा लगा देंगे. இல்லையானால் தன்னுடைய பாக்கியத்திற்கே நஷ்டம் ஏற்படும். நாமே அந்த நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்வோம். बाप कहते हैं अपना रजिस्टर रखो. தந்தை சொல்கிறார், தன்னுடைய ரெஜிஸ்டரை வையுங்கள். तुम्हारा बहुत कल्याण हो जाएगा. உங்களது மிகவும் அதிகமாக நன்மை என்பது ஏற்படும். स्कूल में भी रजिस्टर रखते हैं ना. பள்ளியிலையும் ரெஜிஸ்டர் வைக்கப்படுகிறது இல்லையா? रोजाना हाजिरी पड़ती है. தினமும் வருவதால் அட்டெண்டன்ஸ் விழுகிறது. और मुरली तो मिल सकती है. பிறகு முரளி என்பதும் கிடைக்கும். समझना चाहिए. புரிந்து கொள்ளணும். मुरली बनाने छपाने आदि में खर्चा तो होता ही है.
முரளியை உருவாக்குவதில் பிறகு அதை பிரிண்ட் பண்ணுவதில் இதில் செலவு என்பது இருக்கிறது. जो तुम बच्चे देते हो तो उससे खर्चा होता है. எதை குழந்தைகளாக நீங்கள் தருகிறீர்களோ அதன் மூலமாக செலவு ஏற்படுகிறது. ये बाबा तो ट्रस्टी है. तुम बच्चों के ही खर्चे से काम किया जाता है, खर्चे में लगाते हैं. இந்த பாபா ட்ரஸ்டி ஆவார். குழந்தைகளான உங்கள் மூலமாக தான் அவர் செலவு செய்கிறார், வேலையில் அதை கொண்டு வருகிறார். बाकी शिव बाबा क्या करेंगे? பிறகு சிவ பாபா என்ன செய்வார்? शिव बाबा को तो पैसे नहीं चाहिए. पैसे तो देहधारियों को चाहिए. சிவ பாபாவுக்கு காசு வேண்டாம், பணம் என்பது தேகதாரிகளுக்கு தான் வேண்டும், உடலில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வேண்டும். जिनकी बुद्धि देह की परवरिश में लगी रहती है. யாருடைய புத்தி தேகத்தை பராமரிப்பதில் இருக்கிறதோ. भक्ति मार्ग में भी ईश्वर अर्थ करते हैं. பக்தி மார்க்கத்திலும் ஈஸ்வருக்காக செய்கிறார்கள், ताकि अच्छा फल निकले. அதன் மூலமாக நல்ல பலன் வரணும் என்று செய்கிறார்கள். इनडायरेक्ट करते हैं. அவர்கள் மறைமுகமாக செய்கிறார்கள். परंतु ऐसा करने से उनके पाप थोड़े ही कट जाते हैं. ஆனால் இப்படி செய்வதின் காரணத்தால் அவர்களுடைய பாவங்கள் என்னவோ அழிந்து விடுமா என்ன? यहाँ तो तुम डायरेक्ट बाप को करते हो, இங்கு நீங்கள் நேர்முகமாக தந்தைக்காக செய்கிறீர்கள், तो तुम्हारे पाप भी कटते हैं. அப்பொழுது உங்களுடைய பாவங்களும் அழிகிறது. भक्ति मार्ग में इनडायरेक्ट करते हैं, फिर भी पतित पावन को याद करते हैं. பக்தி மார்க்கத்தில் மறைமுகமாக செய்கிறார்கள், அப்பொழுதும் பதித்த பாவனனை நினைவு செய்கிறார்கள். परंतु पतित पावन कौन है ये जानते तो नहीं है. ஆனால் பதித்த பாவன் யார் என்று இதை அறிவார்களா என்ன? बाकी धन देने से थोड़े ही पावन बन जाएंगे. பிறகு பணத்தை கொடுத்தால் என்ன பாவனமாக முடியுமா? तुम तो पावन बनेंगे योग बल से. நீங்கள் யோக பலத்தின் மூலமாக தான் பாவனமாகுவீர்கள். अभी है एक जन्म का पुरुषार्थ 21 जन्म के लिए. இப்பொழுது இந்த ஒரு பிறவினுடைய முயற்சி 21 ஜென்மத்திற்காக இருக்கிறது. ईश्वर की शिव बाबा की बैंक में तुम्हारा जन्म जन्मांतर के लिए जमा हो जाता है. ஈஸ்வரனுடைய பேங்க்ல, சிவபாபாவினுடைய பேங்க்ல மிகவும் நிறைய பிறவிக்காக அது சேமிக்கப்படுகிறது. समझ लेना चाहिए ये शिव बाबा का भंडारा है. புரிந்து கொள்ள வேண்டும், இது சிவபாபாவினுடைய பண்டாராவாகும். बाप आते हैं, कब अपकार नहीं करते हैं. தந்தை வருகிறார், ஒரு பொழுதும் அபகாரம் செய்ய மாட்டார், कल्याण ही कल्याण करते हैं. நன்மையே நன்மைதான் செய்கிறார். ऐसा काम करते हैं जो उनका नाम ही शिव पड़ता है. இப்படிப்பட்ட வேலையை செய்கிறார், அதன் மூலமாக அவருடைய பெயரே சிவன் என்று சொல்லப்படுகிறது. शिव माना ही कल्याणकारी. சிவன் என்றாலே நன்மையை செய்யக்கூடியவர். बच्चों को भी समझाते रहते हैं. குழந்தைகளுக்கும் புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். सभी पर उपकार करो. அனைவரின் மேல் உபகாரத்தை செய்யுங்கள். बोलो. சொல்லுங்கள்.
बाप कहते हैं मुझे याद करो तो तुम्हारे विकर्म विनाश हो जाएंगे। தந்தை சொல்கிறார், என்னை நினைவு செய்யுங்கள், இதன் மூலமாக உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். भारत का शास्त्र गीता है, பாரதத்தின் சாஸ்திரம் கீதை ஆகும். तो कम से कम इस गीता को तो मान देना चाहिए। எனவே குறைந்ததிலும் குறைந்தபட்சமாக இந்த கீதைக்காவது மரியாதை தரணும் இல்லையா? अभी तुम समझते हो, இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். भक्ति मार्ग तो नाना प्रकार का है। பக்தி மார்க்கம் நிறைய விதமாக இருக்கிறது. दुर्गति मार्ग है, அது துர்கதியின் வழியாகும், விழக்கூடிய வழியாகும். वो तुमको कहते हैं इस भक्ति करने से भगवान मिलेगा। அவர்கள் உங்களுக்கு சொல்கிறார்கள் இந்த பக்தியை செய்வதின் மூலமாக கடவுள் கிடைப்பார் என்று. जन्म जन्मांतर भक्ति करते आए, मिला तो कुछ भी नहीं। நிறைய ஜென்மங்களுக்கு பக்தியை செய்து கொண்டே வந்தார்கள், ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. तुम बच्चे तो जानते हो कि शिव बाबा को याद करने से स्वर्ग का वर्षा मिलता है। குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள், சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலமாக ஸ்வர்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. तो ये बात भी लिखनी चाहिए। எனவே இந்த விஷயத்தையும் எழுதணும். ये अच्छी चीज बनाइए। இது நல்ல விஷயத்தை உருவாகி இருக்கிறார்கள். देखने से ही झट याद आ जाती है शिव बाबा की। பார்ப்பதின் மூலமாகவே உடனடியாக சிவபாபாவின் நினைவு வருகிறது. लिखना चाहिए शिव बाबा याद है। எழுதணும். என்னவென்றால் சிவபாபா நினைவில் இருக்கிறாரா? वो शिव बाबा जिससे स्वर्ग की बादशाही मिलती है। அந்த சிவபாபா யாரின் மூலமாக ஸ்வர்கத்தின் ஆஸ்தி என்பது கிடைக்கிறது. तो ये स्वर्ग की बादशाही याद दिलाओ। எனவே இந்த ஸ்வர்கத்தின் ராஜாங்கத்தை நினைவில் கொண்டு வாருங்கள். ये भी नीचे लिखना चाहिए। இதுவும் கீழே எழுதணும். बहुत बना करके ढेर के ढेर बाबा के पास भेज देना चाहिए। மிகவும் அதிகமாக உருவாக்கிவிட்டு பாபாவிடம் அதை அனுப்பிவிடணும். बाबा फिर सर्विसेबल बच्चों को दे देंगे। பாபா பிறகு சர்வீசபிள் குழந்தைகளுக்கு கொடுத்து விடுவார். कहेंगे ये उठा करके ले जाओ। சொல்வார், இதை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். अथवा तो कहेंगे आप ही हम मंगा लेंगे। இல்லையானால் சொல்வார்கள், தானாவே நாங்கள் இதை வர வைத்துக் கொள்வோம். क्योंकि धनी तो बैठा है। ஏனென்றால் அந்த கொடுக்கக்கூடியவர் அமர்ந்திருக்கிறார் இல்லையா? बच्चों पर लव होता है ना, குழந்தைகள் மீது அன்பு இருக்கிறது तो இல்லையா? कहेंगे जा करके सर्विस करो। அப்பொழுது சொல்வார், சென்று விட்டு சர்வீஸை செய்யுங்கள். बच्चों की तो दिल रखनी होती है, குழந்தைகளுக்கு மனம் என்பது வைக்க வேண்டியதாக இருக்கிறது. क्योंकि बच्चे मेहनत करते हैं। ஏனென்றால் குழந்தைகள் கடினமாக உழைக்கிறார்கள். इस घर में बच्चों के सिवाय और दूसरा तो कोई है ही नहीं। இந்த வீட்டில் குழந்தைகளை தவிர வேறு யாரும் இல்லை. ये लिखत भी देखने से झट सावधान हो जाएंगे। இந்த எழுத்தையும் பார்த்து விட்டால் உடனடியாகவே கவனம் வரும். शिव बाबा याद है। சிவபாபா நினைவில் இருக்கிறாரா? एक दो को सावधान तो किया जाता है ना। ஒருத்தர் இன்னொருத்தருக்கு கவனம் செலுத்தப்படுகிறது இல்லையா? और कोई नहीं है तो ये पर्चे भी सावधान करेंगे। வேறு யாரும் இல்லையானாலும் இந்த காகிதமும் அட்டென்ஷன் கொண்டு வரும்.
किसको तुम समझावेंगे किस काम के लिए हम ये बनाते हैं? யாருக்காவது நீங்கள் புரிய வைப்பீர்கள் எதுக்காக நாங்கள் இதை உருவாக்குகிறோம்? बताओ, इससे बहुतों का कल्याण होगा। சொல்லுங்கள், இதன் மூலமாக நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும்। झट देखेंगे और ले जावेंगे। உடனடியாக பார்ப்பார்கள், பிறகு கொண்டு செல்வார்கள்। बाबा जानते हैं बच्चों को माया बुलाई देती है। பாபா அறிவார், குழந்தைகளுக்கு மாயை மறக்க வைக்கிறது। इसलिए कदम कदम पर ऐसी लिखत होनी चाहिए। அதனால்தான் ஒவ்வொரு அடியிலையும் இப்படி எழுதி இருக்கணும்। और बैग भी पॉकेट में पड़ा रहे। பிறகு பேஜும் பாக்கெட்டில் இருக்கணும்। कौन सी पॉकेट में बैग पड़ा रहे? எந்த பாக்கெட்டில் பேஜ் இருக்கணும்? बैग में क्या होता है? பேட்ஜில் என்ன இருக்கிறது? 3 मूर्तियां। 3 மூர்த்திகள்। तो बुद्ध रूपी पॉकेट में அப்பொழுது புத்தி ரூபமான ஜேபில் 3 मूर्तियों का पूरा पूरा ज्ञान छपा हुआ हो। 3 மூர்த்திகளின் முழுமையாக அந்த ஞானம் இருக்கணும்। जो कोई भी आवे யார் வந்தாலும் சரி, तो उसे डिटेल में बता सको। அவர்களுக்கு இதை ஆழமாக சொல்லணும்। इस समय 2-4 म्यूजियम इकट्ठे खुल रहे हैं। இந்த நேரத்தில் 2-4 மியூசியம் ஒரேடியாக திறக்கப்படுகிறது। 1 तारीख से म्यूजियम का मुहूर्त करते हैं। முதல் நாளிலிருந்து இந்த மியூசியத்திற்கான முகூர்த்தத்தை तो कोई भी कुमारी या माता सर्विस के लिए जा सकती है। எனவே எந்த விதமான குமாரிகள் மாதாக்கள் சர்வீஸ்க்காக செல்லலாம்। तो नाम लिख करके दे எனவே பெயரை எழுதி கொடுங்கள்। कि फलानी तारीख से फलाने समय तक हम जा सकती हूँ। இந்த குறிப்பிட்ட தேதியிலிருந்து இந்த குறிப்பிட்ட நேரம் வரை எங்களால் போக முடியும்। मेल भी नाम दे सकते हैं। ஆண்களும் பெயரை கொடுக்கலாம்। फिर जिनको पास करेंगे उनको बुला लेंगे। பிறகு யாரை பாஸ் செய்யப்படுவார்களோ அவர்களை கூப்பிட்டு கொள்ளலாம்। तो बच्चों को अपना नाम भेज देना चाहिए। எனவே குழந்தைகளுக்கு தன்னுடைய பெயரை அனுப்பிவிடணும்। अप्लाई करना चाहिए। அப்ளை பண்ணணும்। अभी तो खास हमको बाबा कहते हैं। இப்பொழுது விசேஷமாக பாபா நம்மளுக்கு சொல்கிறார்। मद्रास, आगरा, पटना में म्यूजियम खुल रही है। மெட்ராஸ், ஆக்ரா, பட்னாவில் மியூசியம் திறக்கப்படுகிறது। शायद अहमदाबाद में भी खुल जाए। அகமதாபாத்திலும் திறக்கப்படலாம்। बम्बई में भी गुड्डू का सेंटर म्यूजियम होगा। பாம்பேயிலும் குட்டுவினுடைய சென்டர் மியூசியமாக இருக்கும்। भबका होगा तो बहुत आकर के देखेंगे। திடீர்னு சூடு கிளப்பினால் நிறைய பேர் வந்து பார்ப்பார்கள்। कोई को भी तीर लग जाएगा। யாருக்கு வேணாலும் அந்த அம்பு போய் குத்திவிடும்। तुम बच्चे हो, बेहद के बाप का परिचय देते हो। குழந்தைகளாகிய நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுக்கிறீர்கள்। तो कोई को भी तुम धनी का बना सकते हो। எனவே நீங்கள் யாரையும் கொடுக்கக்கூடியவர்தாக ஆக்கலாம்। बाप के सिवाय और तो कोई दुनिया में तुम्हारा है नहीं। தந்தையை தவிர இந்த உலகத்தில் யாரும் உங்களுடையதாக இல்லை। सफेद ड्रेस भी हर एक के पास होनी चाहिए। வெள்ளை துணியும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்கணும்। कहाँ भी बुलावा होता है எங்கு வேணாலும் அழைப்பிதழ் வந்தால்
तो सफेद ड्रेस साथ में ले जाओ। அப்பொழுது வெள்ளை துணியை கூடவே கண்டிப்பாக கொண்டு செல்லுங்கள். सफेद ड्रेस स्वच्छ होती है। வெள்ளை துணி स्वच्छமாக இருக்கிறது. बाप सम्मुख कहते हैं तुम्हारे पास जो भी बखेरा है वो साहब बाप को दे दो। தந்தை சொல்கிறார், நேர்முகமாக சொல்கிறார், உங்களிடம் என்னவெல்லாம் வீணானது இருக்கிறதோ அது எல்லாம் தந்தைக்கு கொடுத்து விடுங்கள். बाबा फिर तुम्हें डायरेक्ट दे देंगे। பிறகு பாபா உங்களுக்கு நேர்முகமாக கொடுத்து விடுவார். कहेंगे ट्रस्टी होकर के संभालो। சொல்வார், ட்ரஸ்டியாக இருந்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ट्रस्टी बन गए तो फिर कोई में भी मोह नहीं रखना। ட்ரஸ்டி ஆகிவிட்டால் பிறகு யார் மீதும் மோகத்தை வைக்காதீர்கள். कोई तो बंदरियां ऐसी हैं जो मोह टूटता ही नहीं है। சில பெண் குரங்குகள் இப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு மோகமே உடைவதில்லை. लोभ भी बड़ा तंग करता है। பேராசையும் மிகவும் அதிகமாக தொல்லையை கொடுக்கிறது. कोई तो ये भी नहीं समझते कि लोभ किसको कहा जाता है। சிலர் இதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். லோப் அதாவது பேராசை என்பது எதை சொல்லப்படுகிறது? पहला नंबर है देह अभिमान। முதல் நம்பரில் தேக அபிமானம் இருக்கிறது. ये देह अभिमान की बड़ी भारी मुसीबत है। இந்த தேக அபிமானத்தது மிகவும் ஒரு பெரிய தொல்லையாக இருக்கிறது. फिर है काम क्रोध। அதற்கு பிறகு காமம், கோபம் இருக்கிறது. बाप कहते हैं देही अभिमानी बनो। தந்தை சொல்கிறார், தேகத்தை மறந்து விடுங்கள், தேஹி அபிமானியாக ஆகுங்கள். ऐसे बनो இப்படி ஆகுங்கள் जो कोई का नाम रूप याद न रहे। என்னவென்றால் யாருடைய பெயர் ரூபமும் நினைவில் இருக்கக்கூடாது. हम सभी आत्मा आत्मा भाई भाई हैं। நாம் அனைவரும் ஆத்மா ஆத்மா சகோதர சகோதரர்கள் ஆவோம். भाई समझ करके ही कोई को ज्ञान देना चाहिए। சகோதரர் என்று புரிந்து கொண்டுதான் ஒருத்தருக்கு ஞானத்தை தரணும். परंतु ये बड़ी मेहनत की बात है। ஆனால் இது மிகவும் ஒரு முயற்சிக்கான விஷயமாகும், கடினமான விஷயமாகும். इसमें माया का अपोजिशन बहुत होता है। இதில் மாயையினுடைய அப்போசிஷன் அதிகமாக ஏற்படுகிறது. तो देही अभिमानी बनना बड़ा मेहनत है। எனவே இந்த தேஹி அபிமானி அதாவது தேகத்தை மறந்துவிட்டு அந்த நிலையை அடைவது இது மிகவும் முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்கிறது. अपन को आत्मा समझ बाप को याद करो। தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். यही बात भूल जाते हैं। இந்த விஷயத்தை தான் மறந்து விடுகிறார்கள். अच्छा, நல்லது. ओम शांति। ஓம் சாந்தி. 21/5/1968 की प्रातः क्लास की कोई 21/5/68 காலை வகுப்பினுடைய बची हुई मुरली है। மீந்திருக்கும் முரளியாகும். तुम बच्चों ने खासकर माताओं ने குழந்தைகளாகிய நீங்கள் விசேஷமாக மாதாக்கள் स्वर्ग का द्वार खोला है। ஸ்வர்கத்தின் கதவை திறந்திருக்கிறீர்கள். बाकी इसमें भक्ति मार्ग की कोई बात नहीं है। அதை தவிர இதில் பக்தி மார்க்கத்தினுடைய வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. शास्त्रों में तो क्या क्या लिख दिया है। சாஸ்திரத்தில் என்னென்னலாம் எழுதிவிட்டனர்.
उनको कहा जाता है दंतकथाएं। அதை கட்டுக்கதைகள் என்று சொல்லப்படுகிறது. नावल्स तो अलग चीज है और शास्त्र अलग चीज है। நாவல்ஸ் தனி விஷயமாகும், பிறகு சாஸ்திரங்கள் தனியாகும். और फिर बाबा जो समझाते हैं वो तो बिल्कुल न्यारी चीज है। பிறகு பாபா எது புரிய வைக்கிறாரோ அது மிகவும் தனிப்பட்ட விஷயமாகும். आशुक माशुक का भी समझाया जाता है। காதலன் காதலியினுடைய விஷயத்தையும் புரிய வைக்கிறார். वो एक शरीर पर आशुक होते हैं, विकार के लिए नहीं होते हैं। शरीर पर मोहित हो जाते हैं। அவர்கள் ஒரு உடலின் மேல் அவர்களுக்கு மோகம் வருகிறது, விகாரத்திற்காக இல்லை, ஆனால் அவர்களுக்கு உடலின் மேல் மோகம் வருகிறது. भक्ति मार्ग में भी आशुक माशुक होते हैं। பக்தி மார்க்கத்திலும் காதலன் காதலி இருக்கிறார்கள். कोई पूंछ वाले हनुमान को भी माशुक बनाए लेते, कोई सूंड वाले गणेश को माशुक बनाए लेते। சிலர் வால் இருக்கக்கூடிய ஹனுமானை காதலி ஆக்கிக் கொள்கிறார்கள், சிலர் தும்பிக்கை இருக்கக்கூடிய கணேசனை காதலி ஆக்கிக் கொள்கிறார்கள். ढेरों को बनाते रहते हैं। நிறைய பேருக்கு இப்படி ஆக்கிக் கொள்கிறார்கள். भक्ति मार्ग में तुम अनेकों के आशिक थे। பக்தி மார்க்கத்தில் நீங்கள் நிறைய பேருடைய காதலியாக இருந்தீர்கள். व्यभिचारी भक्ति करते थे ना। விபச்சாரமான பக்தியை செய்து கொண்டிருந்தீர்கள் இல்லையா? सभी कहते हैं हे भगवान, அனைவரும் சொல்கிறார்கள் ஹே கடவுளே, हे राम। ஹே ராமரே. दुख में सभी उनको याद करते हैं। துக்கத்தில் அனைவரும் அவரை நினைவு செய்கிறார்கள். तो तुम आशिक माशुक हो। எனவே நீங்கள் காதலன் காதலிகள் ஆவீர்கள். सिमरन भी करते हैं, बाबा पावेंगे। நினைவும் செய்கிறார்கள், பாபா நீங்கள் வருவீர்கள். तो हे भगवान, आप आवेंगे तो हम आपका ही बनेंगे। எனவே ஹே கடவுளே, எப்பொழுது நீங்கள் வருவீர்களோ அப்பொழுது நாங்கள் உங்களுடையவர்களாகவே ஆகிவிடுவோம். एक भगवान के बनेंगे, दूसरा न कोई। ஒரே ஒரு கடவுளுடையதாக ஆகுவோம், வேறு யாரும் இல்லை. तो अभी बाप आकर के तुमको वो बात याद दिलाते हैं। எனவே இப்பொழுது தந்தை வந்துவிட்டு உங்களுக்கு அந்த விஷயத்தை ஞாபகம் படுத்துகிறார். बाप तो बच्चों को याद दिला करके माला माल कर देते हैं। தந்தை இந்த விஷயத்தை ஞாபகம் படுத்தி குழந்தைகளை நிரப்பி விடுகிறார். ये भी बताते हैं यहाँ तो कितने दुख हैं। இதுவும் சொல்கிறார், இங்கு எவ்வளவு துக்கம் இருக்கிறது. बच्चे भी ऐसे कपूत निकल पड़ते हैं जो बाप का ही गला काट देते हैं। குழந்தைகளும் இப்படி கெட்ட குழந்தைகளாக வருகிறார்கள். என்னவென்றால் தந்தையினுடைய கழுத்தையே அறுத்து விடுகிறார்கள். बाप की सारी कमाई बर्बाद कर देते हैं। தந்தையினுடைய எல்லா சம்பாத்தியத்தையும் வீணாக்கி விடுகிறார்கள். बाप के होते सारा पैसा उड़ा देते हैं। தந்தை இருக்கும் பொழுதே எல்லா பணத்தையும் வீணாக்குறாங்க. बाप तो कुछ कह न सके क्योंकि बच्चा वारिस है। தந்தையால் எதுவும் சொல்ல முடியாது, ஏனென்றால் குழந்தை வாரிசாகும்.
ये कलयुग का अंत है ना। இது கலியுகத்தின் கடைசி ஆகும் இல்லையா? ये बाबा तो अनुभवी है। இந்த பாபா அனுபவம் கொண்டவர் ஆவார். शिव बाबा ने अनुभवी रथ लिया है। சிவ பாபா அனுபவத்தை கொண்ட ரதத்தை எடுத்து இருக்கிறார். बाप खुद समझाते हैं ये भाग्यशाली रथ है। தந்தை அவரே புரிய வைக்கிறார் என்னவென்றால் இது பாக்கியசாலி ரதமாகும். इस मकान अथवा रथ में आत्मा बैठी है जिसमें बाप बैठ करके तुम बच्चों को हीरे जैसा बनाते हैं। இந்த ரதம் இல்லையானால் வீட்டில் ஆத்மா அமர்ந்திருக்கிறது. இதில் தந்தை அமர்ந்து கொண்டு உங்களை வைரம் போல் ஆக்குகிறார். हीरे जैसे का मतलब क्या है? வைரம் போல் என்ற அர்த்தம் என்ன? हीरा सब रत्नों में बेशकीमती होता है। வைரம் அனைத்து ரத்தினத்திலும் மிகவும் அதிகமாக மதிப்பு கொண்டதாகும். और अंधेरे में भी चमक मारता है। பிறகு இருளிலும் அது ஒளியை வீசுகிறது. तो जब सारी दुनिया अज्ञान अंधकार में डूबी हुई होगी எனவே எப்பொழுது முழு உலகமும் அஞ்ஞான இருளில் மூழ்கி இருக்குமோ तो तुम हीरे चारों ओर ज्ञान की चमक मारेंगे। அப்பொழுது நீங்க வைரங்கள் நாலா பக்கமும் ஞானத்தின் ஒளியை வீசுவீர்கள். आगे इन बातों को थोड़े ही समझते थे। முன்னால் இந்த விஷயத்தை எல்லாம் புரிந்து கொண்டிருந்தீர்களா என்ன? कि हीरे क्या होते हैं, पन्ना क्या होते हैं, मोती और माणिक क्या होते हैं। வைரம் என்றால் என்ன, மரகதம் என்றால் என்ன, மாணிக்கம் என்றால் என்ன, முத்து என்றால் என்ன, இதை பத்தி நீங்கள் அறிந்தீர்களா என்ன? 9 प्रकार के रत्न होते हैं ना। 9 விதமான ரத்தினங்கள் இருக்கிறது இல்லையா? तो दुनिया में भी 9 प्रकार के भगवान को मानने वाले बच्चे हैं नंबरवार। அப்பொழுது இந்த உலகத்திலேயும் கடவுளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய 9 விதமான குழந்தைகள் இருக்கிறார்கள். पहले तो हम भी तुच्छ बुद्धि थे। முதலில் நாமளும் துச்ச புத்தியாக இருந்தோம். अभी तो तुम सब समझते हो। இப்பொழுது நீங்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்கிறீர்கள். समझते हो तो फिर अच्छी रीति पुरुषार्थ भी करना चाहिए। புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் பிறகு நல்ல விதமாக புருஷார்த்தத்தையும் செய்யணும் இல்லையா? क्योंकि स्कूल में टाइम वेस्ट करने से ना पास हो जाएंगे। ஏனென்றால் ஸ்கூலில் டைம் வேஸ்ட் செய்யும் காரணத்தால் ஃபெயில் ஆகிவிடுவீர்கள். ये बेहद का बाप तो तुमको बहुत बड़ी बेहद की लॉटरी देते हैं। இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா உங்களுக்கு மிகவும் எல்லைக்கு அப்பாற்பட்ட லாட்டரியை தருகிறார். कोई राजा के घर में जाके जन्म लेते हैं तो जैसे उनको लॉटरी मिल जाती है। சிலர் ராஜாவினுடைய வீட்டில் சென்று விட்டு பிறக்கிறார்கள், எனவே அவர்களுக்கு லாட்டரி கிடைக்கிறது. कंगाल घर में जाकर के जन्म लेंगे तो उसको लॉटरी थोड़ा ही कहेंगे। ஏழை வீட்டில் சென்று விட்டு பிறப்பு எடுத்தால் பிறகு அதை லாட்டரி என்று சொல்ல முடியுமா என்ன? और तुम्हारी तो ये है सबसे ऊंचते ऊंच लॉटरी। பிறகு இது உங்களுடையது மிகவும் உயர்ந்ததிலும் உயர்ந்த லாட்டரி ஆகும். तुम्हारी मने किसकी?
உங்களுடையது என்றால் யாருடையது? जो हीरे जैसी चमक मारने वाले बच्चे हैं, யாரு வைரம் போல் மின்னக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்களோ, हीरो हीरोइन जैसा पार्ट बजाने वाले हैं, ஹீரோ ஹீரோயின் போல பாட்டை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்களோ, तो इस पढ़ाई में எனவே இந்த படிப்பில் टाइम वेस्ट नहीं करना चाहिए। டைம் வேஸ்ட் செய்யக்கூடாது. बाबा जानते हैं ये माया की बॉक्सिंग है। தந்தை அறிவார், இது மாயையினுடைய பாக்ஸிங் ஆகும். घड़ी घड़ी माया दे अभिमान में ला देती है। மணிக்கு மணி மாயை தேகாபிமானத்தில் கொண்டு வருகிறது. परंतु तुम्हारा तो बाप से है डायरेक्ट योग। ஆனால் உங்களுடையது தந்தையோடு நேர்முகமாக யோகம் இருக்கிறது. किसका? யாருடையது? तुम्हारा माने किसका? உங்களது என்றால் யாரது? जो हीरे जैसे बच्चे हैं, யாரு வைரம் போல குழந்தைகள் இருக்கிறார்களோ, हीरो संप्रदाय के हैं, ஹீரோ சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ, उन बच्चों के लिए बोला அந்த குழந்தைகளுக்காக சொல்லியிருக்கிறார், कि तुम्हारा तो डायरेक्ट बाप से योग है। என்னவென்றால் உங்களது டைரக்டாக தந்தையோடு யோகம் இருக்கிறது. बीच में कोई दीदी दादी दादा मीडिया नहीं है। நடுவில் எந்த ஒரு தீதி தாதி தாதாக்கள் மீடியாவாக இல்லை. या ब्रह्मा भी मीडिया नहीं है। இல்லையானால் பிரம்மாவும் நிமித்தமாக இல்லை. क्योंकि तुम बाप के सन्मुख बैठे हो ना। ஏனென்றால் நீங்கள் தந்தைக்கு நேர்முகமாக அமர்ந்திருக்கிறீர்கள் இல்லையா? इसलिए तुम यहाँ ड्रामा प्लान अनुसार रिफ्रेश होने के लिए आते हो। அதனால்தான் நீங்கள் இங்கு டிராமாவின் அடிப்படையில் ரிஃப்ரெஷ் ஆகுவதற்காக வந்திருக்கிறீர்கள். बाप कहते हैं मैं तुमको जो समझाता हूँ वो धारण करना चाहिए। தந்தை சொல்கிறார், நான் உங்களுக்கு என்ன புரிய வைக்கிறேனோ அதை தாரணை செய்ய வேண்டும். ऐसे नहीं जिसने जो कह दिया जो सुनाई दिया वो धारण कर लिया। இப்படி இல்லை, யாரு என்ன சொல்லிவிட்டார்களோ என்ன பண்ணார்களோ அதை தாரணை செய்து விட்டோம். ये ईश्वरीय ज्ञान तो तुम्हें अभी मिलता है। இந்த ஈஸ்வரிய ஞானம் உங்களுக்கு இப்பொழுதுதான் கிடைக்கிறது. फिर और किसी युग में नहीं मिलेगा। பிறகு எந்த ஒரு யுகத்திலும் கிடைக்காது. क्योंकि फिर तो ये ज्ञान प्राय लोप हो जाता है। ஏனென்றால் பிறகு இந்த ஞானம் காணாமல் போகிறது. प्राय माने मोस्टली लोप हो जाता है। பிராய லோப் என்றால் பெரும்பாலும், லோப் என்றால் காணாமல் போகிறது. எனவே இது முழுமையாக இல்லை, ஆனால் பெரும்பாலும் காணாமல் போகிறது. थोड़ी कुछ निशानियां बचती हैं। மிகவும் குறைவாக அடையாளங்கள் மிச்சம் இருக்கிறது. तो ये ज्ञान है ही सदगति के लिए। எனவே இந்த ஞானம் சத்கதிக்காக தான் இருக்கிறது. सच्चा गुरु ही, सच्चा बाप ही आकर के सदगति करते हैं। உண்மையான குரு, உண்மையான தந்தை வந்து விட்டுதான் சத்கதி செய்கிறார். वो गुरु तो झूठे हैं। அந்த குருக்கள் பொய்யானவர்கள் ஆவார்கள். वो सदगति कैसे करेंगे? அவர்கள் எப்படி சத்கதியை செய்வார்கள்?
और ये भी जानते हो பிறகு இதையும் அறிவீர்கள், कि सदगति मिल जाती है फिर ज्ञान की दरकार ही नहीं है। சத்கதி கிடைத்து விடுகிறது, பிறகு ஞானத்தின் அவசியமே இல்லை। तो मैं आकर के तुम सब बच्चों को सदगति देता हूँ। எனவே நான் வந்துவிட்டு உங்கள் அனைத்து குழந்தைகளுக்கும் சத்கதியை கொடுக்கிறேன்। ढेर आत्माएं चली जाती हैं शांति धाम में, நிறைய ஆத்மாக்கள் சாந்தி தாமிற்கு சென்று விடுகிறார்கள், बाकी फिर ज्ञान किसको दें? பிறகு யாருக்கு ஞானத்தை கொடுப்பது? फिर बाद में भक्ति चलती है, பிறகு பக்தி நடக்கிறது। आधा कल्प तुम ये वेद शास्त्र आदि पढ़ते आए हो, அரை கல்பமாக நீங்கள் இந்த வேதங்கள் சாஸ்திரங்களை படித்துக் கொண்டே வந்தீர்கள்। इन वेद शास्त्र आदि के पढ़ने से दुर्गति होती आई, இந்த வேத சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கும் காரணத்தால் துர்கதி தான் ஏற்படுகிறது। परंतु सीधा किसी को कहेंगे तो वो बिगड़ पड़ेंगे। ஆனால் இதை நேரடியாக நீங்கள் யாருக்காவது சொன்னீர்கள் என்றால் அவர்கள் சண்டையிடுவார்கள்। तो बोलो अरे எனவே சொல்லுங்கள், அரே तुम तो कहते हो भक्तों का फल भगवान देंगे, நீங்கள் சொல்வீர்கள் இல்லையா பக்தர்களின் பலன் கடவுள் தருவார் என்று। भक्तों को भक्ति का फल भगवान देंगे, பக்தர்களின் பக்தியினுடைய பலன் கடவுள் கொடுப்பார்। तो ये शास्त्र आदि किस लिए पढ़ते हो? எனவே இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஏன் படிக்கிறீர்கள்? जरूर ये शास्त्र आदि पढ़ना दुर्गति है ना। கண்டிப்பாக இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிப்பது துர்கதி ஆகும் இல்லையா? जब पूरी दुर्गति का ग्रहण लगता है எப்பொழுதும் முழுமையாக துர்கதியினுடைய கிரகணம் ஏற்படுகிறதோ तो बाप आकर के सदगति करते हैं। அப்பொழுதுதான் தந்தை வந்துவிட்டு சத்கதியை செய்கிறார்। तुम शंकराचार्य को भी लिख सकते हो कि तुम पूज्य देवता नहीं हो, நீங்கள் சங்கராச்சாரியருக்கும் எழுதலாம், என்னவென்றால் நீங்கள் பூஜைக்கு தகுந்த தேவதை இல்லை, तुम तो पुजारी हो। நீங்கள் பூசாரி ஆவீர்கள்। जो पुजारी है वो अपन को पूज्य कैसे कहला सकता? யாரு பூசாரியாக இருக்கிறார்களோ அவர்கள் தன்னை பூஜ்யத்துக்கு தகுந்தவங்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? पूज्य होते हैं सतयुग में, பூஜைக்கு தகுந்தவங்களாக நாம் சத்யுகத்தில் தான் இருக்கிறோம், और पुजारी होते हैं कलयुग में। பிறகு கலியுகத்தில் தான் பூசாரி இருக்கிறார்கள்। ये समझने की बातें हैं। இது புரிந்து கொள்ள விஷயமாகும்। ये भी गायन है ना कि जूतों में आकर के बैठते थे, இதுவும் பாடப்பட்டிருக்கிறது இல்லையா? காலணியில் வந்து அமர்ந்தார்। सुनने के लिए कि ये क्या सुनाते हैं, கேட்பதற்காக இவர்கள் என்ன சொல்கிறார் என்று। क्योंकि सुनते सुनते फिर युक्ति से उनको समझा भी सकते हैं। ஏனென்றால் கேட்டுக்கொண்டே இருந்தால் பிறகு அவர்களுக்கு யுக்தியாக புரிய வைக்கலாம்। जब उनमें से 5-7 निकल आवेंगे எப்பொழுது அவர்களிலிருந்து 5-7 பேர் வெளியே வருவார்கள் तब वो भी समझेंगे कि ये क्या बात है। அப்பொழுது அவர்களும் புரிந்து கொள்வார்கள் இது என்ன விஷயம்। परंतु अभी तो नहीं समझेंगे। ஆனால் இப்பொழுது புரிந்து கொள்ள மாட்டார்கள்। मूल बात समझाई जाती है कि बाप को पहचान करके बाप को याद करो। முக்கியமான விஷயம் புரிய வைக்கப்படுகிறது என்னவென்றால் தந்தையை தெரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள்। ऐसा करने से तुम्हारे जन्म जन्मांतर के पाप कर्म विनाश हो जाएंगे। இப்படி செய்வதால் உங்களுடைய நிறைய ஜென்மத்திற்கான பாவ கர்மங்கள் விநாசனமாகும்।
क्योंकि जहाँ बेहद का बाप है ஏனென்றால் எங்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை இருக்கிறாரோ वहाँ पाप तो हो ही नहीं सकता। அங்கு பாவங்கள் கண்டிப்பாக நடக்கவே முடியாது. ऐसे बाप की याद से पाप कर्म विनाश क्यों नहीं होंगे? இப்படிப்பட்ட தந்தையினுடைய நினைவினால் எப்படி பாவங்கள் விநாசனமாகாம இருக்கும்? ये नॉलेज है, सोर्स ऑफ इनकम है। இந்த நாலேஜ், இந்த ஞானம் வருமானத்திற்கான ஆதாரமாகும். इससे तुम पदमा पदम भाग्यशाली बनते हो। இதன் மூலமாக நீங்கள் கோடியிலும் கோடிக்கணக்காக பாக்கியசாலியாகுகிறீர்கள். स्वर्ग के मालिक बन जाते हो। ஸ்வர்க்கத்தின் எஜமானர் ஆகுகிறீர்கள். जिस स्वर्ग में सभी सुखी ही सुखी होते हैं, எந்த ஸ்வர்க்கத்தில் அனைவரும் சுகமாக தான் இருக்கிறார்கள், वहाँ कोई दुखी तो होता ही नहीं। அங்கு யாரும் துக்கமாக இருப்பதில்லை. तो बाप तुमको याद दिलाते हैं எனவே தந்தை உங்களுக்கு ஞாபகம் படுத்துகிறார், कि मैंने तुमको कितने स्वर्ग में सुख दिए थे। நான் உங்களுக்கு ஸ்வர்க்கத்தில் எவ்வளவு சுகத்தை கொடுத்தேன். तब तुम विश्व के मालिक थे, அப்பொழுது நீங்கள் முழு உலகத்திற்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். फिर तुमने सब गंवा दिया। பிறகு நீங்கள் எல்லாத்தையும் இழந்து விட்டீர்கள். रावण के गुलाम बन गए। ராவணனுடைய வேலைக்காரர்களாக ஆகிவிட்டீர்கள். तो ये राम और रावण का वंडरफुल खेल है। எனவே இது ராமர் பிறகு ராவணனுடைய மிகவும் வண்டர்ஃபுல்லான விளையாட்டாகும். बाप समझाते हैं தந்தை புரிய வைக்கிறார், ये फिर भी होगा। இது திரும்பவும் நடக்கும். ये राम और रावण का बना बनाया खेल है। இது ராமர் பிறகு ராவணனுடைய உருவாக்கப்பட்ட இருக்கும் விளையாட்டாகும். ये खेल कब बनाया गया? இந்த விளையாட்டை எப்பொழுது உருவாக்கினார்கள், किसने बनाया? யார் உருவாக்கினார்கள், ये कोई नहीं कह सकते। இது யாராலையும் சொல்ல முடியாது. बाप समझाते हैं தந்தை புரிய வைக்கிறார், इन गुरुओं आदि को मारो गोली। இந்த குருக்கள் எல்லாருக்கும் குண்டு வீசுங்கள். कौन सी गोली எந்த குண்டு? है? बेहद की ज्ञान की गोली मारो। எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தின் குண்டை வீசுங்கள். जो इनका सारा देह अभिमान भक्ति मार्ग का चूर चूर हो जाए। இதன் மூலமாக அவர்களுடைய பக்தி மார்க்கத்தின் தேகாபிமானம் துண்டு துண்டாயிடணும். ये सभी गुरु भक्ति मार्ग के हैं। இந்த அனைத்து குருக்களும் பக்தி மார்க்கத்தினுடையதாவார்கள். गायन भी है, பாடவும் படுகிறது. एक सदगुरु तारे। ஒரே ஒரு சத்குரு மட்டும்தான் கரையை சேர்க்கக்கூடியவர். अनेक गुरु बोरे। பிறகு நிறைய குருக்கள் முழுக வைக்கக்கூடியவர்கள். तो बताओ कौन बोरे? எனவே சொல்லுங்கள், யார் முழுக வைக்கக்கூடியவர்கள்? जो असत्य बोलते हैं वो बोरे। யாரு பொய்யை சொல்கிறார்களோ அவர்கள் முழுக வைக்கக்கூடியவர்கள். क्या सत्य बोलते हैं? என்ன பொய் சொல்கிறார்கள்? अरे भगवान के बारे में क्या सत्य बोलते हैं? அரே, கடவுளுக்காக என்ன பொய்யை சொல்கிறார்கள்? भगवान सर्वव्यापी है। கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று. तो ये समझने की बात है ना। எனவே இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இல்லையா? सन्यासी लोग घर बार छोड़ करके चले जाते हैं। சன்னியாசிகள் வீடு வாசலை விட்டு விட்டு சென்று விடுகிறார்கள். बीवी बाल बच्चों को आर्फन बनाए देते हैं। மனைவியை, குழந்தை குட்டிகளை ஆர்ஃபன் ஆக்கி விடுகிறார்கள், அனாதையாக்கி விடுகிறார்கள்.
तो उनको तुम गुरु कैसे कहते हो? எனவே அவர்களை நீங்கள் குரு என்று எப்படி சொல்கிறீர்கள்? अच्छा, நல்லது. मीठे मीठे रूहानी बच्चों को रूहानी बाप दादा का याद प्यार। இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு ருஹானி தந்தையினுடைய गुड मॉर्निंग। ருஹானி பாப் தாதாவினுடைய குட் மார்னிங்। रूहानी बच्चों को रूहानी बाप का नमस्ते। ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையினுடைய நமஸ்தே। ஓம் சாந்தி।